நான் வந்து தாய் தகப்பனை கனம் பண்ணணும்னு சொல்லி ஒரு ஃபியூ எபிசோட் நான் பேசினேன். இன்றைக்கி நான் வந்து 4வது பாகம் பேசணுன்னு இருக்கிறேன். அன்றைக்கி நேரத்தில் நம்ம தாய் தகப்பனை நம்ம கனம் பண்ணுறதில்ல. நம்ம வந்து அவங்கள லிமிட் பண்ணிடுறோம். ஆனால் அவங்கள்ட்ட லிமிட் கிடையாது. நம்மளை நேசிக்கிறதுல அவங்கள போல் யாருமே கிடையாது. இன்றைக்கி நான் வாழ்க்கையில் கடந்து போன சில அனுபவங்களை நான் சொல்ல இருக்கிறேன். நான் வாழ்க்கையில் நிறைய இடத்துல தவறி விழுந்திருக்கிறேன். நிறைய இடத்துல தடுமாறி இருக்கிறேன். நான் மறுபடியும் நிற்கிறதுக்கு என்னுடைய தாய் தகப்பன்மார் எனக்கு ஜெபம் பண்ணியிருக்கிறாங்க. முதல்ல எனக்காக ஜெபம் பண்ணாங்க. 2வது எங்கள் அப்பா என் கூட எப்பொழுதும் சொல்லுவார், நான் உங்கள் கூட இருக்கிறேன்டா. எப்பொழுதும் என்கிட்ட அடிக்கடிக்க சொல்லுவார், நான் உங்கள் கூட இருக்கிறேன். அது என் உள்ளத்தில் ரொம்ப என்னை என்கரேஜ் பண்ணியிருக்கு. லைஃப்பில் நான் எத்தனோ தடவை விழுந்திருக்கிறேன். நான் நிறைய இடத்துல நான் பர்ஃபெக்ட்னு சொன்னதே கிடையாது. நான் தடுமாறின நாட்கள் இருக்குது. சில இடத்துல என் லைஃப்பில் ரொம்ப தோல்வியை கண்டு உடைஞ்சு போய் உட்கார்ந்த நாட்கள்லாம் இருக்குது. அப்போல்லாம் எங்கள் அப்பா என்னை பார்த்துக்கலாம்டா, நீ வந்துடுவ, நான் அவங்க கூட இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. அவங்கெல்லாம் ஒரு சூழ்நிலை வரும்பொழுது தாய் தகப்பன் ஓடுறவங்கள நம்ம நினைக்கிற மாதிரி அவங்க இல்லை. அவங்க எல்லாத்தையும் தாண்டி லிமிட்லெஸ். தெரியுங்களா? நீங்கள் இவ்வளோ தான் அவங்க அன்புன்னு சொல்ல முடியாது. இவ்வளோ தான் அவங்களுடைய பாசம், இவ்வளோ தான் எனக்கு எங்கள் அப்பா அம்மா செய்வாங்க. அப்படி இல்லை. அவங்க நீங்கள் நினைக்கிறத காட்டிலும் அதிகமாக செய்வாங்க. லைஃப்பில் எல்லாம் தோல்வி அடைந்து ஒரு தடவை நான் நாட்டை விட்டு போயிடலான்னு சொல்லி வேறொரு நாட்டுக்கு நான் என்னுடைய மனைவியும் கடந்து போனோம். அந்த நாட்களில் எங்கள் அப்பா எனக்கு ஃபோன் அடித்து சொன்னார், ஐயா திருப்பி நாட்டுக்கு வந்துடு, அப்பா நான் உனக்கு இருக்கிறேன், எங்கேயும் போவேனா, அப்பா நான் உனக்கு இருக்கிறேன்னு சொன்னார். நான் யோசிக்கும் பொழுது அவங்களுடைய அன்பு வெளியேற பெற்றது. அந்த நாட்களில் நிறைய பேர் என் கூட இல்லை. அந்த நாட்களில் நான் ஏதோ ஒரு தனிமையாக நடக்கிறது போல் இருந்துச்சு. பட் ஆனால் எங்கள் அப்பா என் கூட இருந்தார். என்னுடைய பெற்றோர் என் கூட நின்னாங்க. நான் அவங்கள பார்த்து சொல்கிறேன், அவங்க அன்பு வெளியேற பெற்றது. எனக்கு ஒரு அனுபவம் இருக்குது. நான் ஒரு காலகட்டத்தில் என்னுடைய ஸ்பைனல் கார்டில் டிஸ்க் கொஞ்சம் ஓடிருச்சு. அதுக்கப்புறம் நான் ஆப்ரேஷன் போக வேண்டியது இருந்துச்சு. ஸ்பைனல் கார்டில் C6 C7 அந்த டிஸ்க் அதுக்கு நடுவில் உள்ள டிஸ்க் நவுந்துருச்சு. எனக்கு தைத்தனியம் சொல்லி ஒரு பிளேட் உள்ள வைக்கிறாங்க. அதை வைக்கிறதுக்கு நான் ஹாஸ்பிட்டலில் ஆப்ரேஷன் பண்ணியிருந்தேன். ஆப்ரேஷன் பண்ணி முடிஞ்சிருச்சு. ஆப்ரேஷன் எனக்கு பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்னை கொண்டாந்து வாட்டில் போட்டிருக்காங்க. எனக்கு ஒன்றுமே தெரியல. நான் அப்படியே மயக்கத்தில் கண்ணை திறந்து பார்க்குறேன். என் குடும்பமே எனக்கு முன்னுக்கு நிற்கிறது எனக்கு தெரியுது. அதனால் என்னால் ரொம்ப பேச முடியல, மயக்கம். அதுக்கப்புறம் திருப்பியும் கண்ணு மூடி இந்த மயக்கத்தில் இருந்துட்டேன். ஆனால் விடிக்கிளம்புற எனக்கு யூரின் போக முடியல. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு மெத்தியில் துடிக்கிறேன். என்னால் என்ன செய்கிறதுனே தெரியல. அப்படியே மயக்கத்தில் ரொம்ப துடிச்சிக்கிட்டே அப்படியே கண்ணை திறந்து பார்க்குறேன். என்னுடைய அப்பா என் கையை பிடிச்சிட்டு நிற்கிறாரு. அது இருந்தால் ஏறக்குறைய ஒரு 3:30 மணி கிளம்புற இருக்கும். எங்கள் அப்பா வீட்டுக்கு போகவே இல்லை. எனக்காக அந்த நாட்களில் உட்காந்துருந்தார். நான் அந்த வேதனையை கடந்து போகும்போது எங்கள் அப்பா எனக்காக நான் யூரின் போகிற வரைக்கும் எங்கள் அப்பா எனக்கு அந்த யூரின் டப்பாவை பிடிச்சி எல்லாத்தையும் செஞ்சு எனக்காக ஜெபம் பண்ணிவிட்டு அந்த விடிக்காலம்புற என்கிட்ட சொல்கிறாரு, நான் உன் பக்கத்தில் இருக்கேன், தைரியமாக தூங்கியான்னு. இன்றைக்கி நான் நிறைய பிள்ளைகள்கிட்ட பார்த்து சொல்கிறேன், உங்கள் அப்பா அம்மாவை நீங்கள் அலட்சியமாக என்றீங்க, அவங்கள வேல்யூ பண்ண மாட்டேங்கிறீங்க, அவங்கள தரக்குறைவாக பேசுகிறீங்க, அவங்கள எந்த அளவுக்கு நீங்கள் மட்டம் தட்ட முடியுமோ செய்கிறீங்க. ஆனால் அவங்கள போல் ஒருத்தவங்களை உங்களை நேசிக்க முடியாது. ஏன் அவங்க அளவுக்கு மிஞ்சின காரியங்கள் உங்களுக்கு செஞ்சுருக்கிறாங்க. அவங்க லைஃப்பில் தியாகங்கள் அன்புக்கு உங்களுக்கு செய்ததில் நீங்கள் கொஞ்சம் கூட அவங்களுக்கு
ரிட்டர்னில் கொடுக்க முடியாது. அதனால் அவங்கள கனப்படுத்துங்க. எனக்கு இதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. பட் நான் அவங்கள பார்த்து சொல்கிறேன், அவங்கள கனப்படுத்துங்க. உங்கள் வாழ்க்கை ரொம்ப நல்லாயிருக்கும். அவங்கள கனப்படுத்துங்க. அவங்க இல்லாதப்போ நீங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுவீங்க. அவங்க இல்லாதப்போ நீங்கள் ரொம்ப அன்றைய நேரம் உடைஞ்சு போயிடுவீங்க. ஏன்னா அப்படிப்பட்ட அன்பு உங்களுக்கு கிடைக்காது. அப்படிப்பட்ட ஒரு ஆறுதல் உங்களுக்கு கிடைக்காது. அப்படிப்பட்ட ஒரு தோல் உங்களுக்கு சாயறதுக்கு இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு நண்பனோ அப்படிப்பட்ட ஒரு குடும்பம் உனக்கு கிடைக்காது. அவங்க ரொம்ப வித்தியாசமானவங்க. அவங்கள கனப்படுத்துங்க. God bless you.